அதான் நம்ம சும்மா ஜாலிக்கு சொல்கிற மாதிரி காதுன்னா வேதுன்னு கேட்குமோ அப்படிம்போம்ல, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நம்ம காதில் விலகு வச்சு பிரச்சனை பண்ணுறது தான் அந்த ராகுவோட வேலை. அதனால் நீங்கள் சதய நட்சத்திரக்காரங்க உங்கள் குறிக்கோள் என்ன இருக்கோ அதை தெளிவாக வச்சுக்கணும். தெரியலன்னா 2வது தடவை கேட்குறது தப்பு கிடையாது. அந்த நான் போய் எப்படி கேட்குறது, அந்த ஈகோலாம் இல்லாமல் இருக்கிறது பொதுவாக அந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 2024 மிக முக்கியமான ஒரு பலனாக நம்ம பார்க்குறோம். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ண வைக்கிறார். அதாவது கடனை க்ளோஸ் பண்ண வைக்கிறார். புது கடனை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்குறார். குடும்பம் அமையாமல் இருந்து குடும்பத்தில் பிரிவு இருந்துன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகள்லாம் உடச்சி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார். நிறைய பேருக்கு பார்ட்னரே வேணாம், எனக்கு ஃப்ராடு பசங்க நல்லா நானே வேலை செய்கிறேங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. ஸோ யோகமான ஆண்டாக 2026 போது பணம் பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும். ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். எஸ், புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மெயினாக கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா ராகு கிளம்பிட்டார் அப்படின்னாவே சற்ற சாத்த போகிறோன்னு அர்த்தம். மன திருப்தி இருக்கும். மனசில் அவமானங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. கற்பனையான அந்த உலகத்துலேருந்து வெளியே இதுதான் அப்படின்னு சொல்லி கால் பாதம் நிலத்தில் படம். இப்போ தான் இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகளில் யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் பிலீவிங் இன் யூ. இப்போ தான் முடிஞ்சோம். கரெக்டாக 6ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு வேலையில் அமையும், உத்தியோகத்தில் மாற்றம் கொடுக்கும், ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஃபினான்ஸில் வேலை கிடைக்கும், டீச்சிங் உத்தியோகங்களில் கிடைக்கும், லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்.